வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், அம்மோனியம் குளோரைடு, நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் மோனாக்சைடு. இப்போ இந்த காம்பவுண்ட்ஸில் யாருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தது கம்மியாக இருக்கிறத ரெண்டாவது எழுதுறீங்க. அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறத மூணாவதா, அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறத நாலாவதாக எழுதுறீங்க. சரி, இப்போ நைட்ரிக் ஆசிடுக்கு நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. அதுக்கு அடுத்தது அமோனியம் குளோரைடில் நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3. நைட்ரஜன் மோனாக்சைடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு +2. அப்புறம் நைட்ரஜன் அப்படிங்கிற மாலிகுலாக கொடுத்தீங்கன்னா மாலிகுலருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அப்போ 5 is greater than 2 is greater than 0 is greater than -3. அப்போ நைட்ரிக் ஆசிட் is greater than நைட்ரஜன் மோனாக்சைடு is greater than நைட்ரஜன் is greater than அம்மோனியம் குளோரைடு. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இதுதான் டிக்ரீஸ் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் நைட்ரிக் ஆசிட், அம்மோனியம் குளோரைடு, நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் மோனாக்சைடில் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடில் நைட்ரஜனுக்கு +5 வருது, அம்மோனியம் குளோரைடில் நைட்ரஜனுக்கு -3 வருது. அப்போ அதுதான் லாஸ்ட் அம்மோனியம் குளோரைடு. நைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 வருது. நைட்ரஜன் மோனாக்சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 வருது. அப்போ இந்த இடத்துல வந்து நைட்ரிக் ஆசிட் இஸ் கிரேட்டர் தென் நைட்ரஜன் மோனாக்சைடு இஸ் கிரேட்டர் தென் வந்து நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் அம்மோனியம் குளோரைடு. சரிங்களா?